வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது முக்கியம் அப்படின்னா அங்கே ஹோஸ்ட் நீங்கள் ஒரு மாரல் ஃபேனாக இருந்தீங்கன்னா கடந்த ஒரு 2 நாட்களாக கண்டிப்பாக எல்லாருடைய சோஷியல் ஃபீல்ட்லேயுமே இந்த நியூஸை கேள்விப்பட்டிருப்பீங்க. ரயன் காஸ்லிங்கை நம்ம கோஸ்ட் ரைட்டராக கேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு. இது உண்மையா? வெல், எனக்கு தெரிஞ்சு இது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான். பிகாஸ் ரயன் காஸ்லிங் பற்றின இப்போ லேட்டஸ்ட்டாக ஏற்கப்பட்ட இன்டர்வியூவில் நான் அந்த கோஸ்ட் ரைட்டராக நடிக்க ஆசைப்படுறேன் அப்படிங்கிறத ஓப்பனாகவே கன்வே பண்ணியிருக்காரு. பத்தாவதுக்கு வரைக்கும் கெவின் ஃபேகே காதுக்கும் இந்த நியூஸ் போய் சேர்ந்துருக்கு. Ryan, you know I'm always trying to get you work. You told me Ghost Rider was the character you wanted to play. I spoke to Kevin Feige. You know this. You saw this. Did I help you out? This What was happened? a magical moment. I told Josh I'd like to play Ghost Rider. You spoke to Kevin Feige and then... He found Kevin Feige, corners him, does an interview with him. When he says, I would like this. Ryan's amazing. I'd love to find a place for him in the MCU. So, any movement? Have I made any magic happen? I don't know. ரயன் காஸ்லிங் எம்சியூவில் சேரணும்னு ஆசைப்படுறாரு. அது முக்கியமாக கோஸ்ட் ரைட்டராக வர ஆசைப்படுறாருங்கிற ஒரு விஷயம் கெவின் ஃபேகேவோட காது வரைக்கும் போயிருக்கு. அந்த காரணத்தினால இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான். பட் நிஜமாலே இது நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்குது. பிகாஸ் ஆப்வியஸாக இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய வெப்சைட்டுமே பார்த்தீங்கன்னா இதை வந்து ரிப்போர்ட் பண்ணலை. லைக் நான் ஹாலிவுட் ரிப்போர்ட்டராக இருக்கட்டும், இந்த டெட்லைன் வெரைட்டின்னு சொல்லி எந்த ஒரு ஜென்யூனான வெப்சைட்டும் இதை வந்து ரிப்போர்ட் பண்ணலை. அதே மாதிரி கொஞ்சம் ஜென்யூனாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய லீக்கர்ஸாக இருக்கா மை டைம் டிஷன் ஹலோ கேன் வி கெட் சம் டோஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசாமல் அமைதியாக தான் இருக்காங்க. இதை தாண்டி ரிஜெக்டட் ஸ்கூப்பர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கிட்ட வந்து அந்த நியூஸ் வந்து கிளம்பியிருக்கு. அதை ஹாலி நியூஸ்ங்கிற ஒருத்தவங்களுமே ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே ஓரளவுக்கு கிரெடிபிளான லீக்கர்ஸாக இருக்க அந்த காரணத்தினால அந்த நியூஸ் தான் இப்போதைக்கு காட்டு தீ போல பரவிட்டு இருக்கு. நம்ம ரயன் காஸ்லிங்க கோஸ்ட் ரைட்டரா எம்சிக்குள்ள கூட்டு வந்தாங்க. பத்தாவது வரைக்கும் ரயன் காஸ்லிங்கும் இதை பற்றி பேசியிருக்க அந்த சமயத்தில் 50% இது நடக்க சான்சஸ் இருக்குதான். அண்ட் ரயன் காஸ்லிங் எனக்கு ஓரளவுக்கு டீசென்டான கேஸ்டிங் தான் தோணுது. பட் என் மனசுல இருந்த கேஸ்டிங் பார்க்கும்போது ஆப்வியஸா கியானு ரீவ்ஸ் தான். அந்த மனுஷன் பெர்ஃபெக்டான ஒரு ஜானி பிளேஸா இருப்பாருன்னு தோணுச்சு. பட் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை போல. கியானு ரீவ்ஸ் ரொம்ப நாளா எம்சிக்குள்ள இந்த கேன் ஃபேக்கு கூட்டணும்னு சொல்லி பார்த்தா பிளான் வச்சுட்டு இருந்தாரு. பட் அது கடைசியில் நடக்காம போயிடுமோ என்னமோ. பட் ஒருவேளை அது நடக்கவும் சான்சஸ் அதிகம். கியானு ரீவ்ஸை கூட கோஸ்ட் ரைட்டரா உள்ள கூட்டு வரலாம். என்னடா உளறிட்டு இருக்க? எப்படா ரயன் காஸ்லிங் கோஸ்ட் ரைட்டர்ன்ற, கியானு ரீவ்ஸும் கோஸ்ட் ரைட்டர்ன்ற, எத்தனை பேர் தான் வரப்போறாங்க? என்ன உளறிட்டு இருக்க நீங்க கேட்பீங்க. அது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல எம்சிஏக்குள்ள எந்த கோஸ்ட் ரைடர் வெர்ஷனை இறக்க போறாங்க அதை பத்தி பேசி ஆகணும். ஸோ இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 10-12 வருஷம் கோஸ்ட் ரைடர் இருக்காங்க. நிறைய மல்டிவர்சலும் இருக்காங்க. அதே மாதிரி மெயின் 616லுமே ஏகப்பட்ட அந்த ஸ்பிரிட் ஆஃப் வெஞ்சன்ஸ்ல டேக் ஓவர் பண்ணப்பட்ட கோஸ்ட் ரைடர்ஸும் இருக்க தான் செய்றாங்க. அதில் டாப் 3ன்னு பார்க்கும்போது கண்டிப்பா ஜானி பிளேஸ் டாப் பொசிஷன்ல இருப்பாரு. நிக்கலஸ் கேஜ் நடிச்ச அந்த கோஸ்ட் ரைடர் 2 படங்களுமே எல்லாருமே பார்த்துருக்க வாய்ப்புகள் அதிகம். அதில் நம்ம ஜானி பிளேஸ்க்கான ஆரிஜினை அவ்வளோ பக்காவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ திரும்பவும் ஜானி பிளேஸை எம்சிக்குள்ள கூட்டு வரணும்னா ஆரிஜின் கொடுக்கணுங்கிற தேவையே இல்லாமல் அந்த ஆரிஜினை பேஸ் பண்ணி ஒரு அழகான ரீகாஸ்டிங்காக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஜானி பிளேஸாக தான் நான் கியானு ரீவ்ஸை எதிர்பார்த்தேன். பெர்ஃபெக்டான ஒரு கேஸ்டிங்காக இருப்பாப்ல. அண்ட் ஜானி பிளேஸ் ஒரு டேர்டெவில் வேற, ஒரு ஸ்டன்ட் பெர்ஃபார்மர், ஏகப்பட்ட பயங்கரமான ஸ்டன்ட்ஸ் பண்ணக்கூடியவர். அவர் இந்த பக்கம் இந்த மெஃபிஸ்டோ கூட போட்டு வந்த டீலில் இவர் உடம்புல ஜாரத்தோஸ் ஏறி அதுக்கப்புறம் இவர் ஸ்பிரிட் ஆஃப் வெஞ்சன்ஸாக மாறி இருப்பாப்ல. ரொம்பவே ஐகானிக்கான ஒரு கோஸ்ட் ரைடர். ஸோ அவரை எம்சிக்குள்ள கூட்டு வரும்போது கியானு ரீவ்ஸ் தான் நல்லா இருக்கும். ஸோ ஜானி பிளேஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை தொடர்ந்து ஜானி பிளேஸோட தம்பி, தூரத்து சொந்த தம்பி டேனி கெச். டேனி கெச்சை காமிக்ல நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் அவரை சுற்றி கதைகள் எழுதப்பட்டது கம்மி தான். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். அவருடைய பைக் ஸ்டைலும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரோலை மேபி எம்சிக்குள்ளே கூட்டு வரலாம். ஸோ ஜானி பிளேஸையும் இறக்கி அவர் தம்பியுமே பார்த்தீங்கன்னா காமிக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஜானி பிளேஸை நம்ம கியானு ரீவ்ஸையும் அவருடைய தம்பியா மேபி நம்ம ரயன் காஸ்லிங்கையுமே ப்ளே பண்ண வைக்கலாம். டேனி கெச்சுக்கும் தனி ஒரு ஃபேன் பேஸ் இருக்க தான் செய்யுது. பட் அவருக்கு சொல்லப்பட்ட அந்த கதைகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். அவருடைய இந்த டீமனுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்டான டீமன் தான், பிளையல்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்களுக்கும் ஜானி பிளேஸுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்க மாதிரி, அவங்க 2 பேரோட ஆன்சஸ்டர் தான் அந்த டீமனுங்கிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த டீமனோட பேக் ஸ்டோரி கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்கும். டேனி கெச்சை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட கதைகளுமே பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கு. அந்த காரணத்தினால டேனி கெச் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் டாப் 3 பொசிஷனில் கண்டிப்பாக டேனி கெச் நிறைய பேரோட ஃபேவரட்டில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கேன். அதை தொடர்ந்து 3வது கோஸ்ட் ரைடர் இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய பேரோட ஃபேவரட்டாக மாறி இருக்கேன், ராபி ரேயஸ். ராபி ரேயஸை ஏஜென்ட் ஆஃப் ஷீல்டாக நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம். ராபி ரேயஸ்க்கு ஒரு லைவ் ஆக்ஷன் கோஸ்ட் ரைடர் வெர்ஷனுமே காமிக்கப்பட்டிருக்கு. அந்த காரணத்தினால இவரை பற்றி இப்போ மாடர்ன் மெயின்சியூ ஃபேன்ஸுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரியுமா ராபி ரேயஸ் கோஸ்ட் ரைட்டர்? ஏஜென்ட்ஸ் ஆஃப் ஷீல்ட் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். வித்தியாசமான ஒரு கோஸ்ட் ரைட்டர் அவர். அண்ட் வழக்கமாகவே இந்த மாதிரி கோஸ்ட் ரைட்டர்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டீமன்ஸோட அந்த பொசிஷன் தான் இருக்கும். அவங்களுடைய அந்த வெஞ்சன்ஸ் ஸ்பிரிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கோஸ்ட் ரைட்டர் டேக் ஓவர் பண்ணியிருக்கும். ஆனால் ராபி ரேஸோட கதையே வேற. இவர் உடம்புல லிட்டரலாக ஒரு ஆவி புகுது இருக்குங்க. டீமனுங்கிறது வேற, நரகத்தில் வரக்கூடிய டீமனுங்கிறது வேற. இது ஒரு மனிதனோட ஆவி, எலி பேரோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நார்மலான சீரியல் கில்லர். அவனுடைய ஆவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல் சார்ஜர் காரில் இருக்கும். அந்த காரை தொட்டு அந்த காரில் ரேஸ் பண்ண அந்த காரணத்தினால ராபி ரேஸ் உடம்புலையுமே அந்த பேய் புகுத்திருக்காம தான் கதையை எழுதியிருப்பாங்க. ஸோ இவர் டீமன் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஸ்பிரிட். இந்த மாதிரி நம்ம ராபி ரேஸை டேக் ஓவர் பண்ணி அவர் கோஸ்ட் ரைட்டரா மாத்திர மாதிரி கதை எழுதப்பட்டிருக்கும். இவரோட லுக்குமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வர மாதிரி இருக்கும். தலையில் ஒரு ஹெல்மெட் போட்ட மாதிரி அந்த லுக்கே காமிச்சிருப்பாங்க. ஸ்கல் மாதிரியே இருக்காது, அது ஒரு ஹெல்மெட் மாதிரி ஃபீல் கொடுக்கும். மற்றபடி பவர்ஸ் எல்லாமே மோர் லைக் சிமிலர் தான். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யங்கான கேரக்டர். அண்ட் ரயன் காஸ்லிங்குமே இப்போதைக்கு ஏகப்பட்ட யங்கான ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபெக்டாக அந்த ரோலில் செட் ஆகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் இப்போ லேட்டஸ்டாக ஃபால் கையில் கூட ஒரு ஸ்டன்ட் பெர்ஃபார்மராக தான் வந்திருப்பாரு. அவர் அந்த காரில் பண்ண ஸ்டன்ஸ்
எல்லாமே எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபெக்டாக அந்த ராபி ரேஸோட அந்த வைப்பை தான் பிடிக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ராபி ரேஸ் கேட்டால் பைக் இருக்காது, கார் இருக்கும், ஹெல்த் சார்ஜர் கார் இருக்கும். அண்ட் ராபி ரேஸ் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வந்த கோஸ்ட் ரைடர்லேயே செம்ம பவர்ஃபுல்னு கூட சொல்லலாம். பிகாஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக அவெஞ்சர்ஸ் ஃபார்வர்ட் ஸ்டோரியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்ட் ரைடரை ஆல் ரைடராக மாற்றி வச்சிருப்பாங்க. அதாவது ராபி ரேஸ் எந்தெந்த பொருட்கள் எல்லாம் தொடுறாரோ அந்த பொருட்கள் எல்லாமே அவருடைய ஹெல்த் ரைடாக மாறிடும். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை இந்த மாதிரி நம்ம சில்வர் சர்ஃபரோட அந்த சர்ஃப் போர்டை தொட்டிருப்பாரு. அந்த சர்ஃப் போர்டே இவருடைய ஹெல்த் ரைடாக மாறி இருக்கோங்க. ஐ மீன் லிட்டரலாக இந்த இடத்துல ராபி ரேயஸ் சில்வர் சர்ஃபரான அந்த சர்ஃப் போர்டை ரைட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒரு செத்து போன செலஸ்டியலை தொடுவார், அந்த செலஸ்டியல் இவருடைய ஹெல்த் ரைடாக மாறி இருக்கும். எந்தெந்த பொருளெல்லாம் இந்த பக்கம் நம்ம ராபி ரேயஸ் தொடுறாரோ அந்த பொருளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அது ஒரு ஹெல்த் ரைடாக மாற்றக்கூடிய தன்மை இப்போதைக்கு ராபி ரேயஸ் கிட்டே இருக்குது. செம்ம பவர்ஃபுல்லான வேர்ஷன். அது எல்லாத்தையுமே ஒருபடி மேலே கூட்டு போய் இவரால் மல்டிவர்சல் லெவல் ஆஃப் ஸ்பிரிட் ஆஃப் வெஞ்சன்ஸை ஆக்சஸ் பண்ண முடியுங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. மல்டிவர்சல் லெவல் ஸ்பிரிட் ஆஃப் வெஞ்சன்ஸ்னால் இப்போ யோசிச்சு பாருங்க, ஏகப்பட்ட ஸ்பிரிட் ஆஃப் வெஞ்சன்ஸ், ஏகப்பட்ட ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவரால் இன்ஸ்டண்ட்டாக கிரியேட் பண்ண முடியும். ஆல் ரைடர்னு சொல்லி இவருக்கு இன்னொரு பேருமே இருக்குது. ஸோ செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த ராபி ரேயஸை அழகாகவே இப்போ நடந்துட்டு இருக்க மல்டிவர்ஸ் சாகால இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். மற்ற கோஸ்ட் ரைடரும் மல்டிவர்சல் லெவலில் நிறைய சம்பவங்கள் பண்ணியிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ராபி ரேயஸால் மல்டிவர்சல் லெவலில் இருக்க ஸ்பிரிட் ஆஃப் வெஞ்சன்ஸ் கூட கனெக்ட் பண்ண முடியுங்கிற ஒரே ஒரு விஷயமே போதும். மல்டிவர்ஸ் சாகாக்கு பர்ஃபெக்டான ஒரு கேரக்டர் அவர் அமைவார். ஒரு பயங்கரமான மல்டிவர்சல் லிங்க் இருக்கு. அதே மாதிரி செம்ம ஓவர் பவர்டான ஒரு கேரக்டர் இருக்கு அந்த காரணத்தினால ராபி ரேயஸ் இப்போதைக்கு நடக்கக்கூடிய எம்சிஏக்கு பர்ஃபெக்டாக சூஸ் ஆவார். ஆல்சோ ராபி ரேயஸ் ரொம்ப யங்கான கேரக்டர். ஸோ ரயன் காஸ்லிங் ஓல்டாக இருக்க அந்த சமயத்தில் மேபி அவர் எங்கே போர்ட்ரேட் பண்ணலாம். பார்பி படத்திலே நம்ம ரயன் காஸ்லிங் என்ன வந்திருப்பாப்ல, ரொம்ப எங்கே தான் தெரிவார் மனுஷன். அந்த ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு கோஸ்ட் ரைடருங்கிற மாதிரி சூப்பராக ராபி ரேயஸ் ரோலை இந்த பக்கம் ரயன் காஸ்லிங் எடுத்து பண்ணலாம். அப்படி இல்லைனா ஜானி பிளேஸாக கூட கூட்ட வர வாய்ப்புகள் இருக்குது. பட் ஜானி பிளேஸாக காட்டணும்னா கொஞ்சம் ஓல்டாக காட்டினா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம ஜானி பிளேஸை பற்றினா ஆர்ஜின் பற்றி நிறைய கதைகள் பார்த்தாச்சு. கொஞ்சம் ஓல்டான ஜானி பிளேஸை காட்டினா இன்னும் நல்லாயிருக்கும். ராபி ரேயஸுக்கு ஆக்சுவலாக இந்த ஜானி பிளேஸ் பற்றினா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கும் சொல்லிக் கொடுப்பாரு. அண்ட் கோஸ்ட் ரைடர்னா யாருங்கிற அந்த ஹிஸ்ட்ரியுமே ஜானி பிளேஸ் பற்றினா சொல்லிக் கொடுக்குற மாதிரிலாம் கதைகள் அமைக்கப்பட்டிருக்கு. நாட் லைக் நம்ம ராபி ரேயஸோட ஒரு மென்டாராக நிறைய இடங்கள் இந்த பக்கம் ஜானி பிளேஸ் அப்பியர் ஆகியிருப்பாரு. அந்த வகையில் சொல்ல முடியாது கியானு ரீவ்ஸ் அண்ட் ரயன் காஸ்லிங் ரெண்டு பேரையுமே ரெண்டு வித்தியாசமான வெர்ஷன் ஆஃப் கோஸ்ட் ரைடர் மாதிரி அழகாகவே காமிக்கலாம். ரெண்டு பேரோட லுக்குமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்கும். பவர்ஸ் கிட்டத்தட்ட சிமிலராக இருந்தாலும் லுக்கு அவங்களுடைய ரைடுன்னு சொல்லி எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அந்த வகையில் எம்சியூக்குள்ள ரெண்டு கோஸ்ட் ரைடர் வரதுக்கான சான்சஸ் இப்போதைக்கு கொஞ்சம் அதிகரிச்சிருக்க தான் செய்யுது. ஸோ கோஸ்ட் ரைடர் வரதான் போறாங்க, எம்சியூக்குள்ள கோஸ்ட் ரைடர் வரதான் போறாங்க. பட் ரயன் காஸ்லிங் கோஸ்ட் ரைடராக வருவாரா அதான் கேள்விக்குறியா இருக்கேன். இந்த 3 வெர்ஷன்ல எந்த கோஸ்ட் ரைடரா இவர் அப்பியர் ஆனா நல்லா இருக்கும் சொல்லி உங்க தாசி கீழே காம் பண்ணுங்க. இப்பவே கோஸ்ட் ரைடர் அந்த கேஸ்டிங் நடந்திருக்க அந்த சமயத்தில் இவரை எந்த ப்ராஜெக்ட்ல அப்பியர் பண்ண வைக்க போறாங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ரெண்டு முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்கு. ஒன்று பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு ஃபேண்டாஸ்டிக் ஃபோராக இருக்கலாம். ஏன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஆப்வியஸாக ஒரு முக்கியமான படமாக இருக்க போது அந்த படம் 60s ரேஞ்சில் தான் நடக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் இருந்து அந்த கேரக்டர்ஸ் வர மாதிரியும் சொல்லப்படுற அந்த காரணத்தினால இந்த கோஸ்ட் ரைடர் மேபி ஆல்டர்னேட் யூனிவர்ஸ் கோஸ்ட் ரைடர்ங்கிற மாதிரி அழகாகவே மென்ஷன் பண்ணி அங்கேருந்து அந்த கேரக்டரை இந்த பக்கம் கூட்டிட்டு வரலாம். ஏன்னா ஆல்ரெடி எம்சியூக்குள்ளே ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸ் மாசத்துக்கு கொண்டு உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கதை எழுதப்பட்டது. அது ரொம்பவே போர் அடிச்சதுன்னு சொல்லலாம். திரும்ப ஒரு ஆரிஜின் ஸ்டோரி சொல்லணுங்கிற தேவையில்லை. கோஸ்ட் ரைடருக்கான தனி படம் கொடுக்காம அவரை இன்னொரு படம் கூட கோத்து விட்டு கூட்டிட்டு வரலாம். லைக் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். அப்படி இல்லைனா பிளேட் படமும் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மிட்நைட் சன்ஸ் கூட லீட் ஆக போகுது. எந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் கோஸ்ட் ரைடரை நீங்கள் ஃபுல் ஃபிளெஷ்டாக மிட்நைட் சன்ஸ் படத்தில் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கான ஒர்க் தான் இப்போதைக்கு படுபயங்கரமாக நடந்துட்டு இருக்கு போல. மைக்கேல் கிரீன் லோகன் படத்தோட ரைட்டர் தான் மிட்நைட் சன்ஸுக்கு கூட்டு வர போகிறதா ஒரு ரூம் சுற்றிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான கேஸ்டிங் ஒர்க் தான் போயிட்டு இருக்கானோ. பிளேட் படத்துக்கான அந்த டேரக்டரே இன்னும் கேஸ்ட் படம் அமைதியாக கிடக்குது. அந்த படம் எடுத்தால் தான் மிட்நைட் சன்ஸுக்கே லீடப் கொடுக்க முடியும். இந்த படம் எப்போ எடுக்கிறது, மிட்நைட் சன்ஸ் எப்போ வருது. பட் எனக்கு என்னமோ மிட்நைட் சன்ஸ் படத்துக்காக தான் இந்த கோஸ்ட் ரைடர் கூட்டு வராங்கன்னு தோணுது. அது பர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். ஏன்னா சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட், சூப்பர் நேச்சுரல் அவெஞ்சர்ஸாக அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண போகிறாங்க. எந்த கேட்டகரிக்குலையுமே வராத ஆன்டி ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸை கொண்டு இருக்க ஒரு குரூப். அது பயங்கரமான ஒரு குரூப். லைவ் ஆக்ஷனில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த வகையில் கோஸ்ட் ரைடர் நீங்கள் மிட்நைட் சன்ஸில் எதிர்பார்க்கலாம். ஸோ மிட்நைட் சன்ஸுக்கான அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கலாம். இதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டை மேபி நீங்கள் அடுத்த மாதம் நடக்க போகிற காமிகானில் எதிர்பார்க்கலாம் நம்புறேன். காமிகானில் பெருசாக நம்ம மார்வல் எப்போவுமே தவறு விட்டதில்லை. ஸோ நிறைய முக்கியமான ப்ராஜெக்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்க அந்த காரணத்தினால அடுத்த மாதம் காமிகான் ஈவெண்ட்டில் கோஸ்ட் ரைடருக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வருஷத்தோட கடைசி D23 எக்ஸ்போல கூட கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. எப்படி பார்த்தாலும் கோஸ்ட் ரைடர் கண்டிப்பாக எம்சிக்குள்ள வரதான் போறாரு. ரயன் காஸ்லிங் கோஸ்ட் ரைடராக வருவாரா, அது எந்த வருஷம் கோஸ்ட் ரைடராக வருவாருங்கிறதான் கேள்விக்குறியா இருக்கு. அதை நம்ம பொறுத்து படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரயன் காஸ்லிங் அஸ் கோஸ்ட் ரைடர் கேஸ்டிங் நல்லா இருக்கா, இல்லை அந்த கேஸ்டிங்கை தாண்டி வேறு யாராவது வந்தால் நல்லா இருக்குமா? உதாச்சா மறக்க வைக்கல காம்பெக்ட் தலைக்கு மட்டும் தட்டி விடுங்க. உங்களை தன்னால ஒரு ஆசமான விடையில மீப்பட்டு நிறுத்திருக்கோம். ஹேப்பன் கைஸ் வட்டா.